Happy evening, children. Let us move on to lesson 1, measurement, part 3. So far we have seen about international system of units. அதில் 2 types பார்த்தோம், fundamental units and derived units. Fundamental unitsல என்னென்ன பார்த்தோம்? Length, mass, time, temperature, electric current, amount of substance, luminous intensity. Derived units, plane angle, solid angle பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். அதோட SI units எல்லாமே பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜில் நிறைய பிக்சர்ஸ் பார்க்குறீங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? எல்லாமே கிளாக். இந்த கிளாக்கோட யூஸ் என்ன? டைமை பார்க்குறதுக்காகவும் டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகுது. கிளாக்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் டைம். இதில் எல்லா கிளாக்கும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, ஒன்றும் ஒரு பேட்டர்னில் ஒரு டிசைனில் ஒரு மாடலில் இருக்குது. இப்போ இருக்கிற கிளாக்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி காலத்தில் என்னென்ன மாதிரியான கிளாக்ஸ் எல்லாம் ஏன்ஷியன்ட் டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு இங்கே இந்த பிக்சர்ஸில் தெரியுது. இதில் என்ன தெரியுது? ஒரு சன்டைல் இருக்குது. நம்ம மகாத்மா காந்தியோட இடுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக்கை வந்து ஒன்று தொங்க விட்டுருப்பாரு. சாண்ட் கிளாக் இருக்குது, வாட்டர் கிளாக் இருக்குது. ஸோ ஏன்ஷியன்ட் டைமில் சாண்ட், வாட்டர், சன்னோட ஷேடோ இதெல்லாமே யூஸ் பண்ணி டைமை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சம்டைம்ஸ் சன்லைட் இல்லைன்னா சன்டைல் யூஸ் பண்ண முடியாது. அதில் அக்யூரசி கம்மியாக இருந்தது. பட் they can able to measure the time using these kind of clocks. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்ம மாடர்ன் டைமில் யூஸ் பண்ணுற கிளாக்ஸ். ஸோ வாட் இஸ் கிளாக்? Clock is a device. Device means that is an instrument used to measure, keep and indicate time. Clock வந்து நமக்கு டைமை பார்க்குறதுக்கு, மெஷர் பண்ணுறதுக்கு, நமக்கு ஒரு டைம் இன்டர்வல் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. A clock is a device used to measure, keep and indicate time. இப்போது இந்த பிக்சரில் யார் இந்த கிளாக்கை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஹைஜின்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாக்கில் அக்யூரேட்டாக இருக்கணும், எல்லா இடத்துலையுமே மெஷர் பண்ணுற கிளாக்கோட அக்யூரசியை பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட மெக்கானிசத்தை வந்து ஒரு டைமும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது கிளாக்ஸ் வந்து டிஸ்பிளே, இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் we are going to see. அதோட டிஸ்பிளே, அது எப்படி அந்த வெளித்தோற்றம் அந்த டைம் ஷோ பண்ணுதோ அந்த டிஸ்பிளேயை பொறுத்து அதை 2 டைப்ஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனலாக் கிளாக்ஸ் ஆர் கிளாசிக் கிளாக்ஸ். அனலாக் கிளாக்ஸ்னால் இது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் ஆஃப் கிளாக்ஸ். அனலாக் கிளாக்ஸ் உங்களுக்கு இருக்கும், அது மெக்கானிக்கலாகவும் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸாகவும் இருக்கும். இந்த அனலாக் கிளாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா செல் போடுற மாதிரி இப்போ நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் எலக்ட்ரானிக் டைப்ஸ். அனலாக் கிளாக்ஸ்லேயே அந்த மெக்கானிக்கல் டைப்னால் நீங்கள் உங்கள் ஃபாதர் அண்ட் மதர்கிட்ட கேட்டிங்கன்னா அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்ப்ரிங் டைப் பின்னாடி அந்த ஸ்க்ரூ போடுற மாதிரி திருகிற மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் அனலாக் கிளாக்ஸ். டிஜிட்டல் கிளாக்ஸ், ஹோப் நீங்கள் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே டிஜிட்டல் கிளாக்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் அனலாக் கிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் இருக்கும் டைம் பார்க்குறதுக்கு, இண்டிகேட் பண்ணுறதுக்கு. டிஜிட்டல் கிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா டேட், டைம், செகண்ட்ஸ், டெம்பரேச்சர், என்ன மந்த், இது எல்லாமே டைரெக்டாக நம்ம வியூ பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் ஆன் டிஸ்பிளேயில். இப்போ ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக், ஒரு கிளாக்கோட உள்ளே வந்து எத்தனை how many hands will be there? 3 hands will be there. அங்கே பார்த்தீங்கன்னா திக்காக பிளாக்காக இருக்கிறது ஹவர் ஹேண்ட். அந்த ஹவர் ஹேண்ட் வந்து டைரெக்டாக நமக்கு டைமை எத்தனை how many ஹார்ஸ்ங்கிறத ஷோ பண்ணும். நெக்ஸ்ட்டு தின்னாக லாங்காக பிளாக் அண்ட் கலரில் இருக்கிறது மினிட் ஹேண்ட், தட் வில் ஷோ த மினிட்ஸ். தென் வெரி தின் அண்ட் ரெட் இன் கலரில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தட் இஸ் செகண்ட் hand, செகண்டை ஷோ பண்ணுற ஹேண்ட். ஸோ how many hands are there in a clock? There are 3 hands are there in a clock. They are hour hand, minute hand and second hand. Next, types of clocks based on working mechanism. இப்போ டிஸ்பிளே வச்சு 2 டைப்ஸில் டிஃபைன் பண்ணோம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிளாக் வந்து ஒர்க்கிங் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி 2 டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் are there. First one is quartz clock, second one is atomic clock. Based on working mechanism, clocks are divided into 2 categories, quartz clock, atomic clock பார்த்தோம். குவார்ட்ஸ் கிளாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ங்கிறது அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரியான ஸ்டோன். அது அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலை ஆசிலேட்டர் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களே, அதில் இருக்கும். அது ஆசிலேட்டர்னால் அது வந்து அது உள்ளே வந்து பீரியாடிக்கலாக வைப்ரேட் ஆகும். வாட் இஸ் மீன் பை பீரியாடிக் வைப்ரேஷன்? இப்போது
பெண்டுலம் கிளாக்கில் பார்த்துருக்குறீங்களா இல்லைங்களா, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ், டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரதுக்கு பேர் தான் ஆசிலேஷன்ஸ். இது எல்லாமே எலக்ட்ரானிக் கிளாக். இது எல்லாமே இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து உள்ளே வந்து வைப்ரேட் ஆகும். இதோட அக்யூரசி ப்ரிசிஷன் எவ்வளோன்னா 10⁻9 செகண்ட்ஸ். தட் மீன்ஸ் தட் 1 பில்லியன் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு செகண்டில் தான் எரர் வரும். அது வரைக்கும் அந்த கிளாக்கில் வந்து எந்த விதமான எரர்ஸுமே வராது. இதெல்லாம் குவார்ட்ஸ் கிளாக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்டாமிக் கிளாக். அட்டாமிக் கிளாக் பார்த்தீங்கன்னா இப்போது மாடர்ன் ட்ரெண்டில் எல்லா இடத்துலையுமே, ஈவன் இன்க்ளூடிங் த சேட்டிலைட்ஸ், எல்லா இடத்துலையுமே என்ன கிளாக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அட்டாமிக் கிளாக். தட் வில் பி மோர் அக்யூரேட். எப்படி அக்யூரேட்னா, அதில் வந்து எரர்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு வரவே வராது. அப்படி எரர்ஸ் வரதா இருந்தால் 10⁻13 செகண்ட்ஸ் ஒன்ஸ் தான் ப்ரிசிஷன். தட் மீன்ஸ் 100 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரே ஒரு செகண்ட் வந்து வேரியேஷன் வரும் அட்டாமிக் கிளாக்ஸ். இதில் வந்து ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் பீரியாடிக்கலாக வைப்ரேட் ஆகும். இப்போது இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து நமக்கு எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா, ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஜிபிஎஸ் நம்ம எதில் இருக்கும், நம்மளோட மொபைலில் இருக்கும். ஊபர், ஓலா இந்த மாதிரியான நீங்கள் டாக்ஸிலாம் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்க்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எர்த்தில் வந்து எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜிபிஎஸ் சிஸ்டமில் இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். சேட்டலைட்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிளாக்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னா அட்டாமிக் கிளாக்ஸ். அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். எல்லா இடத்துலையுமே டைம் கேல்குலேஷன் இது எல்லாத்துக்குமே. ஏன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க அந்த கரெக்ட் டைமில் கேல்குலேட் ஆகி கிளம்பி நம்ம இந்தியா வரணும். அப்போனா அங்கே டைம் சர்வீஸ் சிஸ்டம்லாம் தட் ஹாஸ் டு பி பர்ஃபெக்ட். அந்த மாதிரி டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ்லாம் என்ன மாதிரியான கிளாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அட்டாமிக் கிளாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அட்டாமிக் கிளாக்கோட இமேஜ் வந்து நீங்கள் இதில் இருக்குது பார்த்துருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து ஜிபிஎஸ்சில் யூஸ் ஆகுது, தென் க்ளோனாஸில் யூஸ் ஆகுது, இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸில் யூஸ் ஆகுதுன்னு அதுக்கான இமேஜஸ் தான் இது. நெக்ஸ்ட் ஒன் ஜிஎம்டி அண்ட் ஐஎஸ்டி. இப்போது க்ரீன்விச் மீன் டைம் அண்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேஷன் அப்போ இது ரெண்டை பற்றியும் நாம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வாட் இஸ் மீன் பை க்ரீன்விச் மீன் டைம் அப்படின்னா, க்ரீன்விச் மீன் டைம் அண்ட் க்ரீன்விச் மெரிடியன் டைம் அப்படி ரெண்டு நாளுமே ஒன்று தான். இப்போது வாட் இஸ் க்ரீன்விச் மீன் டைம்? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். க்ரீன்விச் மீன் டைம் அதை தான் ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணால் அவங்க வேறு ஒரு டைம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று கால்குலேட் பண்ண போகிறாங்க. இந்த எப்போ வந்துச்சுன்னா இன் 1884 ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து போடுறாங்க. எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்போர்ட்டில் இஷ்யூஸ் எல்லாம் வரக்கூடாது, எல்லா இடத்துலையுமே ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸோட பேர் வந்து இன்டர்நேஷ்னல் மெரிடியன் கான்ஃபரன்ஸ், வாஷிங்டனில் 1884 நடந்தது. இந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அது என்னென்னா, லண்டனில் உள்ள க்ரீன்விச்சுங்கிற இடத்த வந்து 0 பாயிண்ட்டாக கால்குலேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு முடிவுக்கு பண்ணிவிட்டு எர்த்தை 24 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஏன் 24 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 24 பார்ட்ஸாக பிரித்து ஒரு பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் உள்ள அளவு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கிறத எர்த்தை 360 டிகிரின்னு எடுத்து அதில் 24ஆல் டிவைட் பண்ணால் 15 டிகிரிஸ் வருது. அப்போ எர்த்தில் உள்ள ஒரு பார்ட்டுக்கும் அடுத்த பார்ட்டுக்கும் உள்ள அளவு எவ்வளோன்னா 15 டிகிரின்னு கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படி இந்த 24 ஹவர்ஸை சரி பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா, எர்த் க்ரீன்விச் மெரிடியன்லேருந்து ஈஸ்ட் சைடு போக போக ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு மணி நேரமும் கூட்டிகிட்டே போகும், ப்ளஸ் 1 hour. இப்போ லண்டன்லேருந்து ஈஸ்டர்ன் சைடு போகிற 15 டிகிரின்னா 30 டிகிரின்னா 15, அப்புறம் 1. So let us see what is GMT, Greenwich Mean Time or Greenwich Meridian Time. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி டைமை கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபாரினில் ஃபோன் பண்ணோன்னா அவங்க வேறு ஒரு டைம் சொல்லுவாங்க. ஏன் இந்த டைம் வேரியேஷன் வருது அப்படின்னு நம்ம பண்ணுறணும். இப்போது ஜிஎம்டினா அதுக்கு பேர் க்ரீன்விச் மெரிடியன் டைம் அப்படின்னு பேர். எப்போன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபாரினுக்கு கால் பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு வேறு ஒரு டைம் வருவாங்க. ஸோ அது என்னவாயிடுச்சு, வேர்ல்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல் மெரிடியன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம் டைம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி
என்ன பண்ணுறாங்க, வாஷிங்டனில் வர்றாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வராங்க. லண்டனில் உள்ள கிரீன்விச்சுங்கிற இடத்த வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக வச்சு அங்கேருந்து டைமை கால்குலேட் பண்ணலான்னு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ வந்துட்டு எர்த்தை வந்து 24 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஏன் 24 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம். ஸோ 24 மணி நேரம் எர்த்தை வந்து 360 டிகிரியாக கால்குலேட் பண்ணிவிட்டு 24ஆல் டிவைட் பண்ணால் அவங்களுக்கு 15 டிகிரி வருது. ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அடுத்த பார்ட்டுக்கும் உள்ள அளவு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுன்னா 360 டிகிரி டிவைடட் பை 24 வரும்போது டிவைட் பண்ணும்போது நமக்கு 15 டிகிரி வருது. அப்போ ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் உள்ள டைம் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி 1 hour. எப்படி இந்த 24 ஹவர்ஸை சரி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எர்த்தை கிரீன்விச்சில் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்து ஈஸ்ட் சைடு போக போக ஒவ்வொரு மணி நேரம் கூடிகிட்டே போகும். அதாவது லண்டன்லேருந்து ஈஸ்ட் சைடு போக 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 15 டிகிரி போனால் 1 hour, 30 டிகிரி போனால் 2 hours, 45 டிகிரி போனால் 3 hours. இப்போது வெஸ்ட் சைடு போக போக ஒரு டிகிரியை நம்ம குறைச்சிக்கிட்டே போகணும். இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை டைம் எடுத்துக்குவோம். சென்னையோட லேட்டிடியூட் என்ன, 80 டிகிரி 80.14 டிகிரி. அதை 15 டிவைட் பண்ணால் 5.34. இந்த 0.34 60 டிகிரியில் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 20.4 வருது. ஸோ 5.20 minutes வந்து நமக்கு கிரீன்விச் மீன் டைமோட நமக்கு டிஃபர் ஆகுங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ கிரீன்விச் மீன் டைமோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து என்ன பண்ணிக்கணும், 5.30 நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ GMT கிரீன்விச் மீன் டைமுக்கு எப்படி கிரீன்விச்சை ரெஃபரன்ஸாக எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST அதுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு லொக்கேஷனை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துருக்குறாங்க. அது எங்கே இருக்குன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க மிசார்பூரில் அமராவதிங்கிற இடத்துல உள்ளது. லாங்கிடியூடை தான் ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துருக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா 82.5 டிகிரி ஈஸ்ட்டில் இருக்குது அந்த லாங்கிடியூட். அந்த 82.5 டிகிரி லாங்கிடியூட் தான் நம்ம ISTயோட ரெஃபரன்ஸ் லைன். இப்போ கிரீன்விச் மீன் டைமுக்கும் இந்த 82.5 டிகிரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எத்தனை ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும்னா 5.30, அதாவது 5.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கூட இருக்கும். அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கிரீன்விச் மீன் டைமோட 5.5 மணி நேரம் அதிகமாக இருக்கும். இப்போ கிரீன்விச்சில் 12 o'clock அப்படின்னா இந்தியாவில் டைம் வந்து 5 hours 30 minutes. இப்படி தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை நம்மளோட 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூடை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அக்யூரசி இன் மெஷர்மெண்ட்ஸ். ஒரு மெஷர்மெண்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கணும், இட் ஹேஸ் டு பி அக்யூரேட். இந்த மெஷர்மெண்ட்ஸ் பண்ணும்போது சம் வேரியேஷன்ஸ் வரும். அந்த வேரியேஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எரர்ஸ்னு சொல்கிறோம். ஃபிசிக்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இவங்க கொடுக்குற தியரி வேல்யூ பண்ண எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ்லும் சம் டிஃப்ரென்ஸ் வில் பி தேர் மெஷர்மெண்ட்ஸ்க்கும். அதுக்கு பேர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் கால்குலேட் பண்ணுற அந்த எரர்ஸ்க்கு அந்த டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டி மீன்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ்க்கு பேர் errors. Errors means difference between the real and experimental value. இவங்க ஆக்சுவலாக ரியலாக இருக்க வேல்யூக்கும் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற வேல்யூக்கும் வர டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் எரர்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து 5 kg வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் 4.9 இல்லை 5 அபவ் கொஞ்சம் அந்த கொசுரெல்லாம் விட்டு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூக்கு பேர் தான் எரர்ஸ். நெக்ஸ்ட் ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி. இந்த 2 டேர்மையும் நம்ம மெஷர்மெண்ட்டில் பார்ப்போம். அக்யூரசி மீன்ஸ் க்ளோஸ்னஸ் டு த மெஷர்ட் வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ. கொடுத்துருக்க ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அதுக்கு நீங்கள் மெஷர் பண்ண வேல்யூ எவ்வளோ க்ளோஸில் இருக்கோ அதுக்கு பேர் அக்யூரசி. இப்போ 10.2 மீட்டர் ஒரு லென்த் ஆஃப் ரூமை வந்து மெஷர் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணுறீங்க. ஒருத்தர் மெஷர் பண்ணுறது 10.2, அந்த ஆக்சுவலாக எக்ஸாக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து இந்த ரூமோட லென்த் வந்து 10.2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. ஆனால் நீங்கள் மெஷர் பண்ணி அதை 10.4ன்னு அனுப்புகிறீங்க. அதாவது இந்த மெஷர் பண்ண வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூக்கு க்ளோஸாக இருக்குது, ஒரு 0.2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் அக்யூரசி. அக்யூரசி மீன்ஸ் ஆக்சுவல் வேல்யூக்கும் மெஷர் பண்ண வேல்யூக்கும் உள்ள க்ளோஸ்னஸ். இப்போ 10.2 ஆக்சுவல் வேல்யூ உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து அந்த லென்த் ஆஃப் தட் ஹால் இஸ் 12 மீட்டர் 13 மீட்டர்னு கொடுத்தீங்கன்னா அது அக்யூரேட்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ப்ரிசிஷன் மீன்ஸ் க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். இப்போது 10.2 மீட்டர் உள்ள ஹாலை வந்து மெஷர் பண்ணுற சொல்கிறாங்க. இப்போது ஸ்டூடெண்ட் 1 அவங்க போய் மெஷர் பண்ணுறாங்க, அவங்க கொடுக்கறது வந்து 10.2. அடுத்த ஸ்டூடெண்ட்டு போகிறாங்க, அவங்க மெஷர் பண்ணுற வேல்யூ வந்து 10.2.
இன்னொரு ஸ்டூடெண்ட் போய் மெஷர் பண்ணுறாங்க 10.3, இன்னொரு ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணுறாங்க 10.3. அப்போது நீங்கள் மெஷர் பண்ண அந்த வேல்யூஸ் எல்லாமே க்ளோஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரெசிஷன். அக்யூரசி மீன்ஸ் ஆக்சுவல் வேல்யூக்கும் மெஷர் பண்ண வேல்யூக்கும் உள்ள க்ளோஸ்னஸ் சொல்கிறது தான் அக்யூரசி. ப்ரெசிஷன் மீன்ஸ் மெஷர்மெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ க்ளோஸ்னஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரிசிஷன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரிசிஷனை வந்து ஒரு பவ் அண்ட் ஆரோ எப்படி ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணி வச்சுருக்க 3 பர்சன்ஸை வந்து பார்த்துருக்காங்க. லுக் அட் த ஃபர்ஸ்ட் பிக்சர். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷனும் குட்டாக இருக்குது, அக்யூரசியும் குட்டாக இருக்குது, எல்லாமே க்ளோஸ் டு ஒன் அனதர். நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா புவர் அக்யூரசி அண்ட் குட் ப்ரிசிஷன். அக்யூரசி அது என்ன எய்ம் பண்ண வேண்டிய அந்த பாயிண்ட்டை வந்து அது எய்ம் பண்ணலை, பட் குட் ப்ரெசிஷன் அவங்க மெஷர் பண்ண வேல்யூ ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் அந்த ஆரோவை பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் புவர் அக்யூரசி அண்ட் புவர் ப்ரெசிஷன். மூணுமே ஸ்கேட்டர்டாக இருக்குது. அதாவது அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ எடுத்ததும் க்ளோஸாக இல்லை, ஒரிஜினல் வேல்யூக்கும் அது வந்து க்ளோஸாக இல்லை. இதை வந்து இந்த பிக்சர் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அ நம்பர் விச் இஸ் க்ளோஸ் டு த வேல்யூ ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு வந்து ஒரு தியேட்டருக்கு வந்து 10 பேர் விசிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 11 பீப்புள். தேர்ட் டே அதே மாதிரி ஒரு 1 வீக் மெஷர் பண்ணாங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும் 9, 10, 11. அப்போது அப்ராக்சிமேட்டாக அந்த பீப்புள் விசிட் பண்ணுறது எவ்வளோ இருக்குது 10ங்கிற வேல்யூ நம்ம அப்ராக்சிமேஷன் எடுத்துக்கிறாங்க. அதாவது மெஷர் பண்ணுற வேல்யூக்கு ரிலேட்டடாக பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிற என்ன வேல்யூவோ அதை நாம் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் அப்ராக்சிமேஷன். இப்போ அப்ராக்சிமேட்லி ஹார்ட் பீட்ஸ் 75 beats per minute மீன்ஸ் அது 74 இருக்கும், ஒரு டைமில் 76, ஒருத்தருக்கு 78, பட் அப்ராக்சிமேஷனாக 75. மோராக ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா 75ங்கிறது ரிப்பீட்டடாக இருக்கும். அதை வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் க்ளோஸ்னஸ் டு த மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் அப்ராக்சிமேஷன். நெக்ஸ்ட் ரவுண்டிங் ஆஃப். கால்குலேட்டரில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.2987654339 இது மாதிரி. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில், க்ரோர்ஸில் இந்த மாதிரி லாங் டிஜிட்ஸ், பெரிய டிஜிட்ஸ் இருக்கும். இப்போது எஸ்ஐ ரூல்ஸில் பார்த்தோம், நம்பர்ஸ்லாம் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் பவர்ஸில் எழுதணும்னு பார்த்தோம். இப்போ கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு நிறைய டிஜிட்ஸ் உள்ள ஒரு வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்குது. இது மாதிரி கொடுக்குறப்ப மோர் டிஜிட்ஸ் இருந்தால் இட் ஷுட் பி ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் மீன்ஸ் எத்தனை டிஜிட்க்கு ரவுண்ட் பண்ண போகிறீங்க, எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கு சர்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிசைட் விச் லாஸ்ட் டிஜிட் டு பி கீப். இப்போது நீங்கள் வந்து 2 டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்களா, 3 டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்களா, 4 டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறது 2 டிஜிட்னா லுக் அட் த 3rd டிஜிட். நெக்ஸ்ட் டிஜிட் 5 விட கம்மியாக இருந்தால் அதை லீவ் பண்ணிடணும். 5 விட கூட இருந்ததுன்னா அதை வந்து +1 நெக்ஸ்ட் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வில் சி. லுக் அட் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 1.864 to 2 decimal places. இப்போ கொடுத்துருக்குது என்னது 1.864. இந்த நம்பரை வந்து 2 decimal placesக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. வாட் இஸ் த செகண்ட் டிஜிட் 6. உங்களுக்கு க்ரீனில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். 6க்கு உள்ள நெக்ஸ்ட் டிஜிட் என்ன 4. 4ங்கிறது 5 விட லெஸ்ஸாக 5 விட கிரேட்டராக 4ங்கிற நம்பர் வந்து 5ஓட லெஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும் 4ஐ லீவ் பண்ணிடணும். ஸோ நம்ம எது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் 6 வரைக்கும், செகண்ட் டிஜிட் வரைக்கும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். அப்போ அதோட வேல்யூ என்ன வரும் 1.86. இப்போது இந்த ரூல் அப்ளை பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். லுக் அட் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 1.868 to 2 decimal places. இப்போது செகண்ட் டிஜிட் இப்போ 1.868. லுக் அட் த செகண்ட் டிஜிட். வாட் இஸ் த செகண்ட் டிஜிட் 6. 6க்கு நெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்க நம்பர் அங்கே என்னது 8. 8 வந்து 5ஐ விட பெரிய நம்பர், கிரேட்டர் நம்பர். ஸோ அதை என்ன பண்ணணும் நம்ம 6ஓட 1 ஆட் பண்ணிக்கணும், +1 ஆக்கிக்கணும். அப்போது வாட் வில் பி த வேல்யூ 1.86 வில் பி டு 1.87 நமக்கு ஆகும். இப்போது 5ஐ விட கிரேட்டராக இருக்கிறதுனால அதோட 1 ஆட் பண்ணி 1.87 நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் ரவுண்டிங் ஆஃப் டு 2 places. இப்போ வாட் ஆர் த திங்ஸ் வி ஹவ் லேர்ன்ட் இன் திஸ் சாப்டர். கிளாக்னா என்ன, கிளாக்கோட யூஸ் என்ன, கிளாக்ஸோட டைப்ஸ் என்ன, based on display what are the 2 kinds, based on mechanism what are the 2 kinds, Greenwich Mean Time and Indian Standard Time, accuracy in measurement, precision, accuracy, rounding off, approximation இதெல்லாம் பார்த்தோம். So do well children, all the best.